கண்டிப்பா இது சிமிலே தான். இதுல நம்ம எந்த மாற்றமும் வேண்டாம். ஆஸ் லைக் ஒரு 2 வரி கொடுத்துருக்காங்க, அதுல அஸ்ஸோ லைக்கோ வந்திருந்தா அது சிமிலே. இதுல நம்ம மாற்று கருத்தே இல்லை. ஹி இஸ் லைக் எ லயன் இன் அ பேட்டில். இப்போ அவன் ஒரு சிங்கத்தை போல, இந்த போலங்கிற வார்த்தை வந்ததுன்னா சிமிலே. எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிறது? மெட்டஃபோரும் சிமிலேவும் குழப்பம், மாற்று கருத்து இல்லை. அதுக்குதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த சிமிலேல சிலபிள்ல இருக்கக்கூடிய எஸ்ங்கிற உச்சரிப்பை அஸ்ஸுக்கு ஞாபகமா வச்சுக்கோங்க. கடைசி சிலபிள்ல இருக்கக்கூடிய எல் லே உச்சரிப்பை லைக்குக்கு ஞாபகமா வச்சுக்கோங்க. அப்போ லைக்கோ ஆசோ வந்தா இது சிமிலே. ஆஸ் வந்தா எஸ் சவுண்டு, லைக் வந்தா லே சவுண்டு. அப்போ சிமிலேங்கிறது உவமை, போலங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி சொல்றது. 2 உதாரணம், ஒன்றை மட்டும் பார்ப்போம், இன்னொன்று வந்து பாடி ஷேமிங்கா இருக்கு, அதனால அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஹி இஸ் லைக் எ லயன் இன் பேட்டில். அவன் ஒரு போர்க்களத்தில் சிங்கத்தை போன்றவன் அப்படின்னா, அதுல அவன் வந்து சிங்கம், அவன் ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்றதுக்கும் அவன் சிங்கத்தை போலன்னு சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அவன் சிங்கம்னு சொன்னா அது மெட்டஃபோர், அவன் சிங்கத்தை போலன்னு சொன்னா சிமிலே. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, இதுல கிளியரா இருப்பீங்கன்னு நம்புறோம். அடுத்தது 2வது உதாரணம், the reddest flower would like as pale as snow. இப்போ as palace இந்த வார்த்தைகள் நமக்கு 2 கிளியரா வந்திருக்கு. ஒரு வார்த்தைக்கு பதிலாக 2 வார்த்தை வந்திருக்கு. as palace பனியை போல வெளிரி போயிருக்கு, பனியை போல வெளிரி போயிருக்கு. அந்த சிவந்த பூக்கள் பனிக்கட்டியை போல வெளிரி போன்று, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த போன்றுங்கிற வார்த்தை தான் முக்கியம். இது தமிழாக இருந்தால் உவமை, ஆங்கிலமாக இருந்தால் சிமிலே. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். சிவந்த பூக்களும் பனிக்கட்டி போன்று வெளிரி போயிருக்கின்றன. இதே இடத்துல சிவந்த பூக்கள் பனிக்கட்டியாக இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது மெட்டஃபோர். ஓகே, நம்ம மெட்டஃபோரை திருப்பி பார்த்துருவோம். இப்போ அதே விஷயம்தான், சிமிலேல என்ன இருக்கோ அதே தான். 2 விஷயங்களை நம்ம ஒப்பிடுறோம், ஆனா அதுக்குள்ள உள்ள ஒரு ஒற்றுமையை வச்சு அந்த அஸ்ஸோ லைக்கோ இல்லாம நேரடியா சொல்றது. இப்போ போன வாட்டி ஹி இஸ் லைக் எ லயன் சொன்னோம், இந்த முறை ஹி இஸ் எ லயன் இன் பேட்டில். இந்த ஜியை விட்டுருங்க, அது ஸ்பெல்லிங் எரர். ஹி இஸ் லைக் ஹி இஸ் எ லயன் இன் பேட்டில். அவன் போர்க்களத்தில் ஒரு சிங்கம். இது மெட்டஃபோர். அடுத்தது பாடி ஷேமிங், அதை நம்ம விட்டுருவோம். ஹி இஸ் எ லயன் இன் பேட்டில். அதுல வந்து ஹி இஸ் லைக் எ லைன் சொன்னோம், லைக் வந்தா சிமிலே, அது வல்லன்னா மெட்டஃபோர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல வந்து 2 வார்த்தைகள், 2 கான்செப்ட் ஒரே மாதிரி இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம சிரமமா இருக்கு. உதாரணத்துக்கு புஷ் அண்ட் புல். இதுல நிறைய பேருக்கு இப்ப நமக்கு குழப்பம் இருக்கும். புஷ்னா தள்ளா இழுவா அப்படின்னா நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, இது மாதிரி எதிரெதிர் வார்த்தைகள் வரும். அக்செப்ட், எக்ஸெப்ட், புஷ், புல். இதுல இது போல நிறைய இருக்கு, அதுக்குள்ள போன நேரம் ஆகிடும். இதுல நான் ஏதாவது ஒண்ணுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், மற்றதை பத்தி லைட்டா தெரிஞ்சுப்பேன். ஏதாவது ஒன்றை மட்டும்தான் ஞாபகம் வச்சுப்பேன். நான் புஷ் புல்லுல புஷ்ஷ தள்ளு, இதை மட்டும் தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ புஷ்ஷ தள்ளு அப்படின்னா புல்லுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இழு அப்படிங்கிற ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிமிலேவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல உள்ள சிலபிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. முத சிலபிள்ல இருக்க எஸ், கடைசி சிலபிள்ல இருக்க எல் உச்சரிப்பு, இதை வச்சு ஆஸ் லைக் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து போலங்கிற வார்த்தை வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எகைன்ஸ்ட் மெட்டஃபோர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2ம் வரலன்னா மெட்டஃபோர், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு அதெல்லாம் தேவையில்லை. இது சிம்பிள் கான்செப்ட் தான். அடுத்தது பெர்சானிஃபிகேஷன். பெர்சானிஃபிகேஷன்னா என்ன? மனித பண்புகளை உயிரற்ற பொருள்கள் மீது ஏற்றி சொல்லுவது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பெர்சன்ங்கிற ஒரு வார்த்தையில கவனம் செலுத்துங்க. இந்த பெர்சானிஃபிகேஷன்லயே இந்த பெர்சன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த பெர்சன் அப்படிங்கிற வார்த்தையில கவனம் வச்சுக்கோங்க. பெர்சன்னா ஒரு மனிதன். அப்போ மனித பண்புகள் உயிரற்ற பொருள்கள் மீது ஏறி வருவது.
இப்ப வேர்ல்ட் இஸ் ஹாப்பி. இந்த ஹாப்பிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த ஹாப்பிங்கிறது யாருடைய பண்பு? மனிதனுடைய பண்பு. இத நாம ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கிறோம். வேர்ல்ட் இஸ் ஹாப்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து பெர்சானிஃபிகேஷன். அந்த மேகம் வந்து சொந்த பந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கோம். அது மேகம் வந்து என்னுடைய சொந்தம்னு சொல்லியிருக்கோம். அப்ப கிளவுடுக்கு வந்து சொந்த பந்தம் இருக்குமா? இருக்காது. அப்போ கிளவுடை வந்து நம்ம சொந்தக்காரனா கருதுறோம் அப்படின்னா அது மனிதனுடைய பண்பு ஏற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து பொதுவா 6 முதல் 8 வகை வரை உள்ள அனைத்து வகுப்புகளிலும் வரக்கூடிய பொயட்டிக் டிவைசஸ். அதுல போயம் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஏற்கனவே இந்த வகுப்பு, அதாவது நம்ம 7வதுல ஒரு போயம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுவரை பார்க்காதவங்க நம்ம யூடியூப்ல அந்த வீடியோ இருக்கு. இந்த வகுப்பு முடிச்சோன்னா அதை பார்த்துக்கோங்க. அப்போ வேர்ல்ட் இஸ் ஹாப்பி அப்படின்னு வருது. இது உயிரற்ற பொருள்களுக்கு, மனிதர் அல்லாதவர்களுக்கு மனித பண்புகளை ஏற்றி சொல்றது அப்படிங்கிற ஒரு நீங்க இதை ஞாபகம் வச்சுப்போம். பர்சன்கிற வார்த்தையை நினைவில் வச்சுப்போம். அதுக்கு கீ. இப்போ அப்பாஸ்டஃப். இந்த அப்பாஸ்டஃப் அப்படின்னா என்ன? உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளா நினைச்சு உரையாடுவது. பர்சானிஃபிகேஷனுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? பெர்சானிஃபிகேஷன்ல உயிருள்ள பொருளா நம்ம அதனுடைய பண்பை ஏற்றுவோம். நம்ம பெர்சானிஃபிகேஷன்ல அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு பண்பு இருக்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ உதாரணத்திற்கு வேர்ல்ட் இஸ் ஹாப்பி. இப்போ வந்து வேர்ல்ட் இஸ் ஹாப்பின்னு சொன்னா அதை ஒரு மனிதன் பண்பு அது மேல ஏற்றி சொல்றது. ஓ வேர்ல்டு அப்படின்னு சொன்னா பி சைலண்ட் ஃபார் டுடே, இது அதுக்கும் பொருந்தும் இன்னைய சூழ்நிலையில. ஓ வேர்ல்ட் பி சைலண்ட் ஃபார் டுடே அப்படின்னு சொன்னோம்னா அது அப்பாஸ்டஃப். அது கூட உரையாடுறது. இந்த நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓ போட்டு கவிதை எழுதுறதெல்லாம் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது இல்லை. ஓ மேகமே, ஓ வானமே, ஓ கடற்கரையே, இப்படி நிறைய கவிதைகள் வந்து இந்த ஓ போட்டு கவிதைகள்லாம் வந்து அப்ப வந்துகிட்டு இருந்தது. இப்ப யாரும் அந்த ஓ போடுற கவிதை எழுதுறது இல்லை. இந்த ஓன்னு போட்டு வந்தால், சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஓ வந்தால் அது அப்பாஸ்ட்ரஃபி. இதுல உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளா நினைச்சு அது கூட நம்ம பேசுறது. கவிதையில வரும். கவிதையில உயிரற்ற பொருளை நம்ம இப்போ ஓ சக்கரங்களே அப்படின்னு சொல்றோம்னா அது நம்ம கூட பேசாது. ஆனா அது கூட நம்ம வந்து என்ன பண்றோம்? உயிருள்ள பொருளா நினைச்சு அது கூட உரையாடுறோம். அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். அடுத்தது ஆக்சிமாரன். ஆக்சிமாரன் அப்படிங்கும்போது அடுத்தடுத்த, அதாவது எதிர்மறையான சொற்களை ஒரு வரியில வர்றது. ட்ரூ லைஸ், உண்மையான பொய். ஹார்மோனிக் கேகஃபனி, ஒழுங்கான இறைச்சல். இது வந்து ரெண்டுமே முரணானது. இது ரெண்டுமே முரணானது. ஆனா அதை அடுத்தடுத்த வார்த்தைகளா நம்ம கொண்டு வருவோம். இதுதான் ஆக்சிமாரன். ஆக்சிமாரன்னா முரண் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே டெட் எகைன்ஸ்டா இருக்கும். ட்ரூ லைஸ் இருக்க முடியுமா? முடியாது. அது போல எதிரெதிராக உள்ளத ஆக்சிமாரன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆனமாட்டோபிக் வேர்ட்ஸ். ஆனமாட்டோபிக் வேர்ட்ஸ் அப்படின்னா அந்த சத்தம், இந்த பூம்னு சொல்றோம், ஒரு வெடி வெடிக்குது, அத பூம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு ஆனமாட்டோபிக் வேர்ட்ஸ். ஹிஸ், பாம்பு அந்த படம் எடுக்கும் இல்லையா, அந்த ஓசையை சொல்றோம், ஹிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது ஒரு அனமாட்டோபிக் வேர்ட்ஸ். அதே போல டிங், ஒரு மணி ஒலிக்கிற ஓசை கேட்குது, அதை நம்ம ஒரு டிங் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு அனமாட்டோபிக் வேர்ட்ஸ். அடுத்தது ஆங்கிலத்துல ஓ உச்சரிப்பே கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அனமாட்டோபிக் வேர்ட்ஸ். அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது. நேத்து தமிழ்ல சொன்னாங்க இல்லையா, ஒரே வாக்கியத்துல அடுத்தடுத்து மெய்யெழுத்து ஒளி, மெய்யெழுத்து சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட் அடுத்தடுத்து வர்றது வந்து அலிட்ரேஷன். அப்போ உயிரெழுத்து ஒளி வந்தா அதுக்கும் ஒண்ணு இருக்கு, அசானன்ஸ். இதை வந்து நம்ம குறிப்பு எடுத்துதான் ஆகணும். அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை, அதை நம்ம நினைவுல வச்சுப்போம். அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை, முதல் எழுத்து ஒன்றி வருவது, அது கான்சனன்ட் சவுண்டா இருக்கணும். இது வேற வழி இல்லை. இது கொஞ்சம் நினைவில் கொள்வதற்கு, அதாவது மொழிப்பாட ஆசிரியர்களுக்கு
ஓரளவு எளிதானது, மற்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமமானது. நினைவில் கொள்வோம், அலிட்ரேஷன் முதல் எழுத்து ஒன்றி வருவது, அந்த முதல் எழுத்துங்கிறது மெய்யெழுத்து ஒலியா இருக்கணும். கான்சனன்ட் சவுண்ட். ஓகே, இப்ப உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மிஸ்டாட் அண்ட் மிஸ்ஃபெட். இதுல இந்த ரெண்டு எம் உச்சரிப்பு, இது ரெண்டுமே மெய்யெழுத்து ஓசை தான். இது ஒரே வரியில வருது. அப்போ இது வந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வச்சுக்கலாம். இது அலிட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்வோம். அடுத்தது அசோனன்ஸ். அசோனன்ஸ் அப்படின்னா உயிர்மை எழுத்து ஒன்றி வருவது. ஒரு சென்டென்ஸ்ல, ஒரு கவிதை வரியில உயிர்மை எழுத்து, உயிரெழுத்து, உயிரெழுத்து ஓசை. ஆங்கிலத்தை பொறுத்தவரை எழுத்து கணக்கு இல்ல, ஓசை தான் கணக்கு. அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உயிரெழுத்து ஒளி அது மீண்டும் மீண்டும் வருவது. இங்க ஆஃப்டர் தி ஆ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுலயுமே ஒரே ஆ சவுண்ட் தான் வருது. ஆஃப்டர் தி ஆ. நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஏக்கு ஏகப்பட்ட ஓசை இருக்கு. அதனால எழுத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிடக் கூடாது. இங்க இருக்கக்கூடிய சவுண்ட் பார்க்கணும். ஆஃப்டர் தி ஆ. இப்போ இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட இல்ல, ஒரே ஓசை தான், ஒரே மெய்யெழுத்து ஓசை. அதனால இது அசோனன்ஸ். அப்போ மெய்யெழுத்து ஒலி வந்தா அலிட்ரேஷன், உயிரெழுத்து ஒலி வந்தா அசோனன்ஸ். மேக்சிமம் அலிட்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த அசோனன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம், இது சிலபஸ்ல உள்ளதுதான். ஆனால் இதுவரை அசோனன்ஸ் அதிகமாக கேட்கப்படவில்லை. நம்ம மெய்யெழுத்து வந்து அலிட்ரேஷன் நல்லா பாத்துக்கோங்க. அலிட்ரேஷனுக்கும் ஏ டபுள் எல், இது வந்து மெய்யெழுத்து ஓசை ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோனன்ஸ் ஏ டபுள் எஸ், இத உயிரெழுத்து ஓசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆனஃபோரா. ஆனஃபோரா ஒரே வரி ஒரு கவிதையில, ஒரு போயத்துல அடுத்தடுத்த வரிகள்ல தொடர்ந்து வரும். ஒரே வரி அடுத்தடுத்த வரிகள்ல தொடர்ந்து வருது. இப்போ ஒரு போயம், ஒரு ஸ்டான்ஸா கொடுத்துருக்காங்க. இதுல அடுத்தடுத்த வரியில இஃப் யூ கேன் ட்ரீம், இஃப் யூ கேன் திங்க், இஃப் யூ கேன் மீட், இப்படி அடுத்தடுத்த ஒரே ஸ்டான்ஸாவுல அடுத்தடுத்த வரிகள் இருந்தால் அது ஆனஃபோரா. ரிப்பீட்டிஷன் ஆஃப் த சேம் வேர்டு. இதுல சவுண்ட் எல்லாம் இல்ல, வேர்டே வரணும். ஆனஃபோரா அப்படின்னா சொற்பொருள் பின் வரு நிலை அணி. இத ஞாபகம் நம்ம வச்சுப்போம். அடுக்கு தொடர் இதுல பொருந்தாது, அந்த சொல் திருப்பி திருப்பி வருவது. ஆனஃபோரா ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் தமிழோட தொடர்பு படுத்த வேண்டாம், ஏன்னா ஆங்கிலம் சில விஷயங்கள்ல தமிழுக்கு நேர் எதிரா இருக்கும். இப்போ நம்மளுடைய மொழி வந்து சப்ஜெக்டுக்கும் மற்ற விஷயங்களுக்கும், அதாவது அட்வர்பு, அட்ஜெக்டிவ், இதுக்கு நடுவுல வெர்பு இருக்கும் ஆங்கிலத்துல. ஆனா தமிழ்ல சப்ஜெக்டுக்கும் வெர்புக்கும் நடுவுல தான் எல்லாமே இருக்கும். ஸோ இதை நம்ம எல்லாத்தையுமே பொருத்திக்க முடியாது, அதை நம்ம கவனம் எடுத்துப்போம். ரைமிங் ஸ்கீம் நம்ம ஏற்கனவே நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். WA1296 கொஞ்சம் ஸ்கிரீன்ல டச் பண்ணாதீங்க. நம்ம ரைமிங் ஸ்கீம் தெளிவா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு 4 வரிகள் கொண்ட ஒரு ஸ்டான்ஸா கொடுத்துருப்பாங்க. உரைநடைனா பேராகிராஃப், போயம்னா ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸாவில் ரைமிங் ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம கடைசி வார்த்தையை பார்க்க போறோம். முதல் வரியினுடைய கடைசி வார்த்தை பை. இந்த முதல் வரியினுடைய கடைசி வார்த்தைக்கு மாண்டேட்டரியா ஏ கொடுத்துறோம். இப்போ அதுக்கு அடுத்தது இரண்டாவது வரியினுடைய கடைசி வார்த்தை கிளீம்னு வந்திருக்கு. பைங்கிற உச்சரிப்புக்கு கிளீம் ரைமிங் ஆகல, ரைமிங் மேட்ச் ஆகல. அப்போ அது ஏ சவுண்டு இல்ல, அதனால அதை பின்னு கொடுத்துக்கிறோம். அது என்னன்னு கொடுத்துக்கிறோம்? பின்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது ட்ரீம்னு இருக்கு. மூணாவது வரியினுடைய இறுதி வார்த்தை ட்ரீம். இந்த ஓசை எதோட ஒத்து போகுது? ஏயோட ஒத்து போகுதா? இல்ல. பியோட ஒத்து போகுதா? ஒத்து போகுது. கிளீம், ட்ரீம். அப்போ பின்னு கொடுத்துக்கிறோம். இதை ஏயோட ஒத்து போயிருந்தா ஏன்னு கொடுத்துருப்போம். இப்ப அடுத்தது கடைசி வார்த்தை பார்க்கிறோம். கடைசி 4வது வரியினுடைய இறுதி வார்த்தை, அது கிரைன்னு வருது.
இது இந்த பைங்கிற வார்த்தை அந்த ஓசையோட இறுதி ஓசை இருக்கு இல்லையா, அதோட ஒத்து போகுது. ஐ சவுண்டு அதோட ஒத்து போகுது. அப்போ ஏற்கனவே ஏன்னு அந்த ஓசைக்கு ஒரு எழுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அதே ஓசையை நம்ம இங்க போட்டுக்கிறோம். அப்போ ரைமிங் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ. ரைமிங் ஸ்கீம் ஏபிபிஏ. இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ரீம் கீழே வந்திருக்கு, கிரை மேல வந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கும்? ஏ பி ஏ பின்னு வந்திருக்கும். இப்போ இந்த கிரை இந்த ரெண்டாவது வரியில கிரைன்னு இருக்கு, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைமிங் ஸ்கீம் இதுல யூஸ்ஃபுல் வுட்னு கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல் வுட், இது அலிட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூ வுட் ரெண்டுமே இது வந்து அலிட்ரேஷன்ல வராது. ஆக்சுவலா தப்பா இருக்கு, இதை விட்டுருங்க. அடுத்தது இமேஜரி. ஒவ்வொரு மரத்தையும் நம்ம சொல்றது, அதெல்லாம் நம்ம அந்தந்த இது இருக்கும்போது நம்ம பாத்துக்கிறோம். இமேஜரி நம்ம குறிப்புகள் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். மெட்டஃபோர் ஃபார் ஹைப்பர் போல் அப்படின்னா ஒரு விஷயத்தை எக்ஸாகரேட் பண்ணி சொல்றது. ஹைப்பர் போல் அப்படின்னா எக்ஸாகரேட், ஓவரா சொல்றது. ஐ ஹவ் மில்லியன் திங்ஸ் டு டூ, எனக்கு வந்து 10 லட்சம் வேலைகள் இருக்குன்னு நம்ம ஒருத்தவங்க சொல்றோம் அப்படின்னா அது ஹைப்பர் போல். நார்மலா சில பேர் வந்து அந்த கூட சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விஷயத்தையும் பெருசுபடுத்தி, இந்த 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று போச்சப்ப அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாட்டி, அது மாதிரி. அதுதான் ஹைப்பர் போல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இமேஜரி. இமேஜரினா ஒரு வரியை படிக்கும் போது அது அந்த காட்சிய இமேஜா நமக்கு கொடுக்கணும். விஷுவல் ஆடிட்டரியா கொடுக்கணும், விஷுவல் இமேஜரியா கொடுக்கணும், ஆடிட்டரி இமேஜரியா கொடுக்கணும். எப்படி விஷுவல் இமேஜரி அப்படின்னா ஒரு அழகான பெரிய ஆலமரம் அப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பார்க்கும் போதே நமக்கு அந்த வரியை படிக்கும் போது அதை நம்மளால கற்பனை பண்ண முடியும். இதுதான் இமேஜரி. அதே போல அந்த ஓசை வந்து பெரிய வெடிச்சத்தம் போல இருந்தது அப்படின்னா அதை நம்ம கற்பனை பண்ண முடியும். இதுதான் ஆடிட்டரி இமேஜரி. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுப்போம். ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 7ஆம் வகுப்புல நம்ம தொடரணும்னு நினைக்கிறேன். இந்த போயத்துல வந்து ரொம்ப அதிகமான வரிகள் நமக்கு முக்கியமானது. என்னன்னா முதல்ல கொடுத்திருக்காங்க ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், தேவதைகளை விட வேகமாக. அப்போ இது என்னவா இருக்க முடியும்? ஒரு ட்ரெயின் போகுது, அதை சொல்றாங்க ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ். அதே போல ஃபாஸ்டர் தென் விச்சஸ், அந்த அரக்கிய விட ஒரு வேகமாக அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ரெண்டுமே ஹைப்பர் போல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுப்போம். இப்ப 2வது வரியில பாத்தீங்கன்னா ஹவுசஸ் அண்ட் ஹெட்ஜஸ், ஹவுசஸ் அண்ட் ஹெட்ஜஸ், இந்த ரெண்டுமே என்னவா இருக்கும்? அலிட்ரேஷன். ஏன்னா ரெண்டுமே ஒரே மெய்யெழுத்து ஓசையில வருது. இந்த ஒரு வரியில ஹவுசஸ் அண்ட் ஹெட்ஜஸ் இருக்கு. அப்போ இது வந்து மெய்யெழுத்து ஓசை, சேம் சவுண்ட். அப்போ இது அலிட்ரேஷன். இதை நாம நினைவில் வச்சுக்கோம். இப்போ சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில், லைக் வந்திருக்கு. ஒரு போர்க்களத்துல படைகள் வந்து சார்ஜிங் வேகமா போறத போல ட்ரெயின் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போர்க்களத்துல படைகள் வேகமாக போவதை போல அந்த ட்ரெயின் போகுது. அப்போ இந்த லைக்னு வந்திருக்கு. லைக் வந்தா என்னது? சிமிலே. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒவ்வொரு வரியிலையும் இது இருக்கு, நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம். இது ஒவ்வொரு வரியிலையும் ஒரு பொயட்டிக் டிவைஸ் இருக்கு. அதே போல இதுக்கு வந்து நம்ம ரைமிங் ஸ்கீம் பார்த்துருவோம். விட்ஜஸ், விட்ஜஸ், டிச்சஸ். அப்போ முதல்ல ஏ மாண்டேட்டரியா கொடுத்துருவோம். அடுத்தது டிச்சஸ், அதே சவுண்ட் வருது, ஏ கொடுத்துருவோம். அடுத்தது பேட்டில், இதுவரையிலும் இல்லாத ஒரு சவுண்டு, பி கொடுத்துருவோம். கேட்டில், அதே சவுண்ட்ல தான் முடியுது, முடிகிற ஓசை தான் நமக்கு கணக்கு, இறுதி ஓசை தான் கணக்கு. அப்போ இதுவும் பி, இதுவும் பி, ஏ பி தான் ரைமிங் ஸ்கீம். நாம இப்போ ஃப்ளை ஆஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின், பறக்குது எப்படி? ஒரு மழைய போல இது பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னது? ஆஸ் திக் ஆஸ் என்ன வரும்? சிமிலே. அதே போல எவ எகை இந்த விங் ஆஃப் ஐ, இந்த ஈயையும் இந்த ஈயையும் பார்த்துட்டு இத அசோனன்ஸ் முடிவு பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல வர்ற இ ஏ சவுண்டு, இந்த இடத்துல வர்ற இ டிப்டாங்ஸ் ஐ சவுண்டு. அதனால
இங்கிலீஷை பொறுத்தவரையிலையும் எழுத்துக்கு மரியாதையே இல்லை, ஓசைக்கு தான் மரியாதை. பொயட்டிக் டிவைஸா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். இப்ப நம்ம ஏ ஆன் போடுற இடத்துல நம்ம அந்த யூனிவர்சிட்டி இந்த வார்த்தைகளுக்கு வந்து சில எக்ஸெப்ஷன் கொடுப்போம். காரணம் என்னன்னா, அங்க எழுத்துக்களை நாம் கவனத்தில் கொள்ள மாட்டோம், அங்க வரக்கூடிய ஓசையை தான் நம்ம கவனத்துல கொள்வோம். அடுத்தால அதுல உள்ள விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இப்ப நம்ம ரைமிங் ஸ்கீம் பார்த்துட்டோம், சார்ஜிங் அலாங் இது நம்ம பார்த்துட்டோம், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். காட்சிப்படுத்துதல், பெயிண்டட் ஸ்டேஷன், அதே போல ஹார்சஸ் அண்ட் கேட்டில். இத நம்ம படிக்கும் போது அங்க ஒரு ஸ்டேஷனுக்கு வந்து பெயிண்ட் அடிச்ச புதுசான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, இதை நம்ம இமேஜின் பண்ண முடியும். அதுதான் விஷுவல் இமேஜரி. விசில் அடிக்குது, அப்ப விசில் சவுண்டை நம்ம இமேஜரி பண்ண முடியும். ஃபாஸ்டர் அண்ட் ஃபேரிஸ், அலிட்ரேஷன். ஹெட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ், அலிட்ரேஷன். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஹைபர் போல், ஃபாஸ்டர் தென் ஃபேரிஸ், ஃபாஸ்டர் தென் விச்சஸ். இது எல்லாமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுது, கொஞ்சம் இல்ல நிறையவே மிகைப்படுத்தி சொல்லுது. அதுதான் ஹைப்பர் போல். இது நம்ம நேற்று பார்த்துட்டோம். இதுல ஒரு முக்கியமான வரின்னு பாத்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம் இப்போ உங்க எல்லாருக்குமே வந்துடும். இதுல இந்த சன்னி ஸ்மைல்ஸ், இது என்னது? மெட்டஃபோர். சம்மர் கம்ஸ் இன் ஏ பிளேஸ் ஆஃப் ஹீட். இந்த ஆஸ்திய பிளேஸ் ஆஃப் ஹீட்னு வரல, அது ஒரு தீப்பிழம்பை போலன்னு வரல, தீப்பிழம்பாகவே கோடை காலம் வருதுன்னு இருக்கு. அப்போ இது மெட்டஃபோர். இந்த இடத்துல அசோ லைக்கோ வந்திருந்தா இது சிமிலே. சம்மர் கம்ஸ் இன் ஏ பிளேஸ் ஆஃப் ஹீட், தீப்பிழம்பாக கோடை வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இது மெட்டஃபோர். சன்னி ஸ்மைல்ஸ், டஸ்டி ஃபீட், இது எல்லாமே ஒரு இமேஜரி. டஸ்டி ஃபீட், தூசு படிந்த கால்கள் நம்ம இமேஜின் பண்ண முடியும். மட்டி ரோட்ஸ், இது ஒரு இமேஜரி. சகதியான சாலைகள் நம்ம இமேஜின் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகுது? ஆட்டம் இஸ் இங்கிலீஷ், ஆட்டம் இஸ் இந்தியன். ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆனா என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ்ல ரிப்பீட் ஆகுதுன்னா என்ன? ஆனஃபோரா. ஒரு சென்டென்ஸ் திருப்பி திருப்பி வருது அப்படின்னா அது ஆனஃபோரா. அதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அடுத்து இந்த சீசம் கவிதை இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்துட்டோம், பாடல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கலோக்கியலிசம், பேச்சு வழக்கு. ஆக்சுவலா இது நமக்கு சிலபஸ்ல இல்ல, இந்த போயத்துல உள்ளதுங்கிறதுனால சொல்றாங்க. டீம் ஒர்க் நேற்று நம்ம பார்த்துட்டோம், பார்க்காதவங்க நம்ம வெப்சைட்ல இருக்கு, அதுல பார்த்துக்கோங்க. சைஜி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிராண்ட்மா, 7வதுல ஒரு போயம். என்னன்னா, கணினி வந்து பாட்டியை விழுங்கி விட்டது. ஹானஸ்ட்லி இட் இஸ் ட்ரூ, ஆமா உண்மை. அவங்க வந்து கண்ட்ரோல் என்டர் ரெண்டையும் பிரஸ் பண்ணாங்க, காட்சியில் இருந்து காணாம போயிட்டாங்க. டிசப்பியர்டு ஃப்ரம் யூ. இது அவங்கள முழுசா விழுங்கிட்டு அவங்கள வந்து அது வந்து ஒரு வைரஸ் அவங்கள பிடிச்சிருக்கோ, அல்லது ஒரு வார்ம் புழுவினால அவங்க சாப்பிடப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் வந்து ரீசைக்கிள் பின்னுல தேடி பார்த்தேன், கணினியில இருக்கும் இல்லையா, அதுல தேடி பார்த்தேன். ஒவ்வொரு வகையான ஃபைல்ஸ்லையும், கம்ப்யூட்டர்ல உள்ள ஃபைல்ஸ்லையும் தேடி பார்த்தேன். ஈவன் இன்டர்நெட்ல கூட போய் சர்ச் பண்ணேன், அவங்க கிடைக்கல. ரொம்ப விரக்தி அடைந்த நிலையில நான் ஜீவ்ஸ்ட கேட்டேன். ஜீவ்ஸ்னா அங்க உள்ள கூகுள்னு வச்சுக்கோங்க, இது ஒரு தேடுபொறி, சர்ச் என்ஜின். ஜீவ்ஸ் கிட்ட கேட்டேன், அது வந்து பதில் சரியா இல்லை, நெகட்டிவா தான் வந்துச்சு. இப்போ உங்க இன்பாக்ஸ்ல இருந்தா அவங்கள காப்பி பண்ணி ஸ்கேன் பண்ணி ஒரு இதுல பேஸ்ட் பண்ணி இமெயில்ல எனக்கு திருப்பி அனுப்புங்க அப்படிங்கிறது தான் இந்த போயத்தோட அர்த்தம். இதை எழுதுனது யாருன்னு தெரியல, யாரோ ஒருவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அனானிமஸ். இதுல உள்ள விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். உருவகப்படுத்துதல், இதுல கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு, டிவோர்டு, இதெல்லாம் சான்ஸே இல்லை. கம்ப்யூட்டர் அதை பண்ணாது. கம்ப்யூட்டர் போய் ஒரு மனிதரை விழுங்குமா? அப்போ அது உருவகப்படுத்துதல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது டைரக்ட் கம்பேரிசன். வைரஸ், வேர்ம்ஸ், அது வந்து விழுங்கிட்டுன்னு சொல்றோம், அவங்க ஆன்லைன்ல இருக்காங்கன்னு சொல்றோம். இது எல்லாமே மெட்டஃபோர். இங்க இருக்கு இல்லையா, அவங்கள ஒரு கணினிய வைரஸ போல ஏதோ ஒண்ணு விழுங்கிட்டுன்னு சொல்லல, அல்லது அந்த வேர்ம போல ஏதோ ஒண்ணு, வைரஸ் தான் வேர்ம்னு சொல்லுவாங்க கணினியில உள்ளது, அந்த வேர்ம போல ஏதோ ஒண்ணு விழுங்கிட்டுன்னு சொல்ல வேமே விழுங்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது மெட்டஃபோர். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். அடுத்து ஸ்லேடை, வைரஸ், வேர்ம். இந்த வைரஸ்ங்கிறதும்
வேம்ங்கிறதும் ஆக்சுவலா பயாலஜிக்கல் ஒன்னாவும் இருக்கு, டிஜிட்டல் ஒன்னாவும் இருக்கு. என்னது பயாலஜிக்கல் ஒன் அப்படிங்கிறது வைரஸ், கிருமி, வேம், புழு, இதை நம்ம சொல்லுவோம். அடுத்தது டிஜிட்டல் ஒன் அப்படிங்கிறது கணினியை பாதிக்கக்கூடிய நிரல்கள், ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது வந்து இதுல ஸ்லேடையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பன் அப்படின்னா ஸ்லேடைன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆக்சுவலா இது வந்து நமக்கு சிலபஸ்ல இல்லை, ஆனா இந்த போயத்துல இருக்கு. ரைமிங் ஸ்கீம் நமக்கு தெரியும், அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது இமேஜரி, காட்சிப்படுத்துதல். சர்ச் த்ரோ த ரீசைக்கிள் பின், காப்பி, ஸ்கேன் அண்ட் பேஸ்ட். இதெல்லாம் சொல்லும் போதே நமக்கு அது தோணும், இதுதான் இமேஜரி அப்படின்னு நம்ம சொல்றோம். தேடும் சிறுவன முயற்சியை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வருது, அதனால அது இமேஜரி. ஒருத்தங்க பாட்டியை தேடுறாங்க, ஒரு சிறுவன் சொல்ற மாதிரி இருக்கு அப்படி. அடுத்தது லிசனர்ஸ் அப்படின்னு ஒரு போயம். இந்த போயத்துல என்னன்னா, ஒரு டிராவலர், ஒரு பயணி வராரு. ஒரு நிலவு வெளிச்சத்துல ஒரு வீடு இருக்கு, அங்க ஒரு கதவு இருக்கு, அதை தட்டுறாரு. அவருடைய குதிரை அங்க ரொம்ப அமைதியா புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க அவர் யாராவது இருக்கீங்களான்னு கேக்குறாரு, யாருமே அங்க இருந்து ரிப்ளை வரல. அப்போ இவர் என்ன பண்றாரு, தனியா அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு. அங்க ரொம்ப அமைதியா அந்த நிலா வெளிச்சம் மட்டுமே இவருடைய இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசியா அங்க ஒரு இவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அங்க உள்ள எம்டி ஹாலுக்கு தான் போகுது. கடைசியா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தனியா அந்த பயணி நின்றுட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான். ஒரு பயணி ஒரு தனியா ஒரு வீட்டுக்கு போறாரு, சொல்றாரு. அங்க இருள் மட்டும்தான் இவர் சொல்றத கேக்குது. இவருக்கு அங்க இருந்து எந்த ரிப்ளையும் வரல. அப்படிங்கிறது தான் இந்த கவிதையினுடைய போயத்தோட அர்த்தம். வால்டர் டி லாம் மேர் அப்படின்னு ஒருத்தர் எழுதுனது. இதுல உள்ள என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். மோனை, அலிட்ரேஷன். ஒரு வரியில ஃபாரஸ்ட், ஃபென்னி, ஃப்ளோர் அப்படின்னு வருது. புக்கு கையில வச்சிருந்தா பாருங்க. ஃபாரஸ்ட், ஃபேனி, ஃப்ளோர், 7th. அதுல இந்த எஃப் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது என்னது, அலிட்ரேஷன். ஸ்ட்ரிப், ஷேக்கன், அந்த எஸ் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ இது அலிட்ரேஷன். ஒரே வரியில அடுத்தடுத்த சொற்கள் ஒரே ஓசையில தொடங்கணும். இதுதான் அலிட்ரேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இமேஜரி. மூன்லைட் டோர், மூன்லிட் டோர், லீஃப் ஃப்ரிஞ்சிட் சில், கிரே ஐஸ். இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி அந்த நிலவு வெளிச்சத்துல இருக்கக்கூடிய அந்த கதவு, அந்த கண்கள், இது எல்லாத்தையுமே நமக்கு காட்சிப்படுத்துது. அப்போ இது என்னது, விஷுவல் இமேஜரி. ஆக்சுவலா இமேஜரி அவ்வளவுதான். அதே போல நாக்கிங் ஆன் த டோர், கதவு தட்டுறது அப்படின்னாலே நமக்கு அது வந்து அந்த தட்டுற ஓசையை நம்மளால உணர முடியும். சாம்ப் த கிராசஸ், அது குதிரை வந்து அந்த புல்ல மேயுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் சாம்ப். அந்த புல்ல மேயிறது வந்து அந்த சாம்பு சவுண்டு கேட்குது. அப்போ இது வந்து ஆடிட்டரி இமேஜரி. பேட் ஃபிளூ அப், அந்த இருட்டுக்குள்ள பறவைகள் பறக்கிற ஓசை கேட்குது அப்படின்னு ஒரு வரி வருது. அப்ப என்னது, இது நம்ம உணர முடியும். அப்போ ஒரு சொற்களின் மூலமாக ஒரு காட்சியை, ஒரு ஓசையை உருவாக்குவதுதான் இமேஜரி அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது சைலன்ஸ். அந்த சைலன்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், மனித பண்புகள். இங்க அமைதி வந்து ஒரு பொருள் மாதிரி அசைக்கப்படுது. சைலன்ஸ் இஸ் ஷேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சைலன்ஸுக்கு வந்து நம்ம அசைக்க முடியுமா, முடியாது. சைலன்ஸை நம்ம ஒரு பொருளை மாதிரி நம்ம உருவகப்படுத்த முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், இது வந்து பெர்சானிபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து மெட்டஃபோர். வேர்ல்ட் ஆஃப் மன், மனிதர்களின் உலகம். அப்போ இந்த அந்த இடத்துல ஒரு உருவகத்தை கொண்டு வராங்க. எப்படி, அந்த பயணியை வந்து உயிருள்ளவர்களின் பிரதிநிதியாகவும் அந்த வீட்டை வந்து ஆவிகளினுடைய உருவகமாகவும் உறுதிப்படுத்துறாங்க. அதனால இது ஒரு மெட்டஃபோர். அடுத்தது அனமாட்டோபியா. இது என்னது, சாம்ப். சாம்ப்ங்கிறது அந்த ஓசை அப்படியே சொல்லா படிக்குது, சாம்ப் அப்படிங்கிறது. ஆக்சுவலா அந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறது இதுல வராது, நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். பூம், ஹிஸ், இந்த சொற்கள் தான் அனமோட்டோபியால வரும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது ஆக்சிமாரன், பாரடாக்ஸ். இந்த ஆக்சிமாரன்னா என்ன, முரண். ரெண்டு விஷயங்களை ஒன்னா சேர்த்து சொல்றோம். ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர்ஸ், கூட்டம், ஆவிகள். கூட்டம்ங்கிறது மனிதர்களுடைய கூட்டம், ஆவிகள்ங்கிறது ஆவிகள் தெரியும் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வருது. அந்த வீடு ஆளே இல்லை, ஆனா அதுல நிறைய நிறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றது. இது வந்து முரண். அதே போல ரைமிங் ஸ்கீம் நமக்கு தெரியும். டோர், ஃப்ளோர், ஹெட் செட்,
ஸ்டில் ஹால் ஹால் ஆக்சுவலா ஏபில தான் வரும். அடுத்தது யுவர் ஸ்பேஸ். இது என்னன்னா நீங்க எப்படி ஒருத்தர் வந்து எப்படி பேசணும், ஸ்பீக் ஜென்ட்லி, ரொம்ப ஒரு ஜென்ட்லா பேசணும், அவ்வளவுதான் இந்த போயத்தினுடைய முழு அர்த்தமே. எல்லார்கிட்டையுமே ஜென்ட்லா பேசணும். ஒருத்தரை நேசிக்க, ஒருத்தரை என்ன சொல்றது, யாரையும் காயப்படுத்தாம இருக்க நாம ஜென்ட்லா பேசணும். அடுத்தது நாம வந்து உண்மையான இதயங்களை வந்து இணைத்து கொள்ள ஜென்ட்லா பேசணும். அதே போல அஃபெக்ஷனுடைய குரல் வந்து ரொம்ப இரக்கமுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். குழந்தைகள்கிட்ட நம்ம இனிமையா பேசணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து உறுதியா நமக்கு வந்து ஒரு அன்பு கிடைக்கும். அவங்க அதாவது சாஃப்ட் மைல்டு இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல யங்கஸ்ட நம்ம வந்து ஜென்ட்லா பேசணும். ஏன்னா அவங்க வந்து பொறுத்து கொள்வாங்க. they will have enough to be, சில விஷயங்களை அவங்க பொறுத்து கொள்வாங்க. அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கறது இந்த வரியில சொல்றாங்க. அதே போல ஏஜ்டு ஒன்ஸ், முதல்ல குழந்தைகள்கிட்ட இனிமையா பேசணும். அடுத்தது இளைஞர்கள்ட்ட இனிமையா பேசணும். அடுத்தது ஏஜ்டு ஒன்னுட்ட நம்ம இனிமையா பேசணும். ஏன், அவங்க வந்து அந்த தேவைகள் இருக்கும். ஸோ நம்ம அவங்களுக்கு அமைதியை கொடுக்கணும். நம்ம அவங்களுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல இனிமையான சொற்களை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய அர்த்தம். அதே போல ஏழ்மையானவர்கள்ட்ட நம்ம இனிமையா பேசணும். ஒரு ஹார்ஷ் டோன் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த உலகம் வந்து ஒரு கைண்ட் வேர்ல்டா இருக்கணும். அவங்களுக்கும் ஒரு இரக்கமுள்ள உலகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே, தவறிழைத்தவர்கள்ட்டையும் நம்ம இனிமையா பேசணும். இதை வந்து பொறுத்துக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அதே போல இப்படிதான் வரிசையா எல்லாருக்குமே நம்ம பேசணும் பேசணும் அப்படின்ட்டு தான் வரும். இதுல நம்ம ஆனஃபோரா, உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பீக் ஜென்ட்லிங்கிறது வார்த்தை ஒவ்வொரு போயத்திலையும் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு போயமே முழுசா கொடுத்துட்டு அதுல உள்ள லிட்டரரி டிவைஸ் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் கொடுத்தா ஒரு 2 வரி கொடுப்பாங்க. ரைமிங் ஸ்கீமுக்கு 4 வரி கொடுப்பாங்க. ஒருவேளை 5வது வரி கொடுத்தா 2வது ஸ்டான்ஸாவில் உள்ள முதல் வரியையும் சேர்த்து கொடுத்தாதான் இந்த ஆனஃபோரா நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த போயத்தை பொறுத்தவரையிலையும் மற்ற போயங்கள்ல 2வது வரியிலேயே அது வரும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோ. ஓகே, ஸ்பீக் ஜென்ட்லி, ஆனஃபோரா. அடுத்தது மெட்டஃபோர். இதுல வந்து த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன். வாழ்க்கையை வந்து ஒரு மணல் கடிகாரத்தோட ஒப்பிட்டு இருக்காங்க. இதயத்தை வந்து ஒரு ஆழமான கிணற்றோட டீப் வெல் அதோட ஒப்பிட்டு இருக்காங்க. இங்க இருக்கு இல்லையா, டிராப்ட் இன் தி ஹார்ட்ஸ் டீப் வெல். இது என்னன்னா லைக் இல்ல, ஆஸ் இல்ல, இதுதான் இதயம் என்பது ஒரு ஆழமான கிணறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்ங்கிறது விஸ்பர், வாவ்ஸ், இந்த ரெண்டையும் நம்ம கணக்குல எடுத்துப்போம். இது வந்து அலிட்ரேஷன். அதே போல சாஃப்ட், ஸ்பீக், இது ரெண்டுமே அலிட்ரேஷன். பெர்சானிபிகேஷன், மனித பண்பை ஏற்று சொல்வது. இதுல என்னென்ன, அன்பு, பாசம். இதுக்கு வந்து மனிதர்களை போல அவங்க பேசுற பண்பு, அதாவது லவ் த விஸ்பர் லோ, அதாவது விஸ்பர் மீன்ஸ் மெதுவா பேசுறது, முணுமுணுக்கிறது. அன்பு வந்து உங்க காதல முணுமுணுக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெர்சானிபிகேஷன். அஃபெக்ஷனுடைய வாய்ஸ் வந்து இரக்கமுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு பெர்சானிபிகேஷன். அடுத்தது அல்யூஷன். ஓகே, இந்த இடத்துல ஆக்சுவலா இது நமக்கு சிலபஸ்ல இருக்காது, தெரிஞ்சுக்கும். இதுல ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, பீஸ் பி ஸ்டில். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான புத்தகங்கள்ல இதுல உள்ள ஒரு வார்த்தைகளை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா யூ டூ அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு தெரியும். அது போல பீஸ் பி ஸ்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு பைபிள்ல உள்ள ஒரு சம்பவத்தை சொல்றதுனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், அல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஹைப்பர் போல், நமக்கு தெரியும், ஒரு விஷயத்த அதிகமா ஏற்றி சொல்றோம். அடுத்தது ஏஜ் ஆஃப் ஷிவல்ரி. ஓகே, குரூப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுனது. இது வீரம் பற்றிய ஒரு போயம், ஒரு வீரத்தை பத்தி சொல்ற ஒரு போயம். என்ன விஷயம்னா, மனித குலத்துல வந்து அதனுடைய நீண்ட கால வரலாறு, ஒரு நியாயமான காரணத்துக்காக ஒருத்தர் போராடும் போது அவருக்கு வந்து ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல உள்ள இந்த போயத்தினுடைய அர்த்தம். இதுல நம்ம வந்து ரைமிங் ஸ்கீம் நமக்கு ஓரளவு நம்ம அதுல நிறைய முறை பார்த்துட்டதுனால அதுல நம்ம கவனம் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது அலிட்ரேஷன். அலிட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாட், சாட், இது ரெண்டும் அலிட்ரேஷன்ல வரும். அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். அடுத்தது இமேஜரி. இமேஜரியில வந்து
நைட்ஸ் இன் ஷைனிங் ஆர்மர், கவச உடை அணிந்த வீரர்கள் அப்படிங்கிற ஒரு வரி வருது இல்லையா? இதுல வந்து நம்ம பார்க்கும்போது என்ன, இதை படிக்கும் போதே நம்ம அதை உணர முடியும். இதுதான் விஷுவல் இமேஜின். ஸ்வாட் அண்ட் லான்ஸ், வால் அல்லது ஈட்டி, இது நம்ம படிக்கும் போது நம்ம அதை காட்சி ஒரு கண்ணுக்கு நம்ம கொண்டு வர முடியும். crowded watches with abated breath, அப்படியே அந்த கூட்டம் வந்து அதை ரொம்ப மூச்சு அடக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, மெட்டஃபோர் வித் அபாட்டட், கூர்மையான கவனத்தை உணர்த்துவதற்காக அவங்க சொல்றாங்க. அதே போல டிஃபைங் டெத், வீரர்களுடைய துணிச்சலை சொல்றதுக்காக என்ன சொல்றாங்க, மிகப்படுத்தி கூறுறாங்க. அவங்க மரணத்தையே எதிர்த்து நின்றார்கள் அப்படிங்கிறது டிஃபைங் டெத். இது ஹைப்பர் கோட், இதை நாம வச்சுக்கோ. அடுத்தது வேண்டரிங் சிங்கர்ஸ், இது வந்து ஒரு நாடோடிகளை பத்தின ஒரு பாடல். இதை நம்ம பார்த்துருவோம். அநேகமா இது ஒரு முக்கியமான போயம். சில முறை இதுல கேள்விகள் வந்திருக்கு. இது வேண்டரிங் அப்படின்னா அலைந்து திரிதல், உங்களுக்கு தெரியும். அதே போல காட்டுலையும் ஸ்ட்ரீட்னா காட்டுலையும் தெருக்கள்லையும் அவங்க அலைஞ்சு திரியிறாங்க. அவங்களுடைய கைகள்ல எப்போதுமே அந்த லூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி, இந்த நாரதர் கையில வச்சிருப்பார் இல்லையா, அது போன்ற ஒண்ணு அவங்க வச்சிருக்காங்க. எல்லா மனிதர்களும் எங்களுடைய உறவினர்கள், எல்லா மனிதர்களும் எங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த உலகமே எங்களுடைய வீடு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே போல இவங்க கதைகள்ல என்ன இருக்கும், இவங்க எதை பத்தி பேசுவாங்க அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. பழைய மன்னர்களை பத்தி அவங்க பாடுவாங்க. அதே போல பழைய போர்க்களங்கள்ல இவங்க பண்ண அந்த இவங்க வாள்கள் செயல்பட்ட விதம், பெண்களினுடைய அழகு, அவங்களுடைய சிரிப்பு, இதெல்லாம் அவங்க வந்து பாடுவாங்க. அதே போல வாழ்க்கையினுடைய இன்பங்கள், எளிமையான விஷயங்கள், துன்பமான விஷயங்களை பத்தி பாடுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல அவங்க கால்கள் வந்து ஒரு இடத்துல காற்றின் திசைக்கு ஏற்ப அவங்க போயிட்டு இருக்கும். எங்களுக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, எந்த கனவும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. எங்களுக்கு வந்து எந்த வாய்ஸ் ஆஃப் த விண்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட், காற்றினுடைய ஓசை தான் எங்கள் விதியினுடைய ஓசை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காற்றின் ஓசைக்கு ஏற்ற மாதிரி இவங்க நடந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதை எழுதினவங்க சரோஜினி நாயுடு. அவங்க ரைமிங் ஸ்கீம் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும். ஷெட், டெட், கிங், திங், ஃபீட், ஸ்ட்ரீட், ரோப், ஹோம். அப்போ ஃபீட் ஸ்ட்ரீட், AABB, இது வந்து ரெகுலரா அந்த ரைமிங் ஸ்கீம்ல வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வாய்ஸ் ஆஃப் த விண்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் அவர் ஃபேட். இதுல லைக் எல்லாம் இல்ல, டைரக்டாவே சொல்லிடுறாங்க, காற்றின் ஓசை தான் எங்களுடைய விதியின் ஓசை அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நம்ம இது மெட்டஃபோர் அப்படிங்கிறத பாக்குறோம். ட்ரீம் ஷால் வி சோ, எங்களுடைய கனவுகளை பத்தி எதா சொல்றாங்க, கனவுகளை வந்து நாங்க விதைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அத உருவகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல அலிட்ரேஷன், வேர் த வாய்ஸ் ஆஃப் த விண்ட், வேண்டரி, இது எல்லாமே அந்த யூ சவுண்டோட ரிப்பிட்டிஷன். அதே போல சிம்பிள் அண்ட் சாரோஃபுல், எஸ் சவுண்டோட ரெப்பிட்டிஷன். அப்ப இது அலிட்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். பெர்சானிஃபிகேஷன், வாய்ஸ் ஆஃப் த விண்ட் கால்ஸ், காற்றினுடைய ஓசை எங்களை அழைக்குது, காற்றின் ஓசை எங்களை அழைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ வாய்ஸ் ஆஃப் த விண்டுல விஷயம் இல்ல, இந்த கால்ஸ்ங்கிற வார்த்தையில தான் விஷயம். காற்றின் ஓசை எங்களை அழைக்கிறது. அப்போ அழைக்கிறது யாருடைய தன்மை? மனிதனுடைய தன்மை. அப்போ மனிதனுடைய பண்பை வந்து அந்த காற்றுக்கு ஏற்றி இருக்காங்க. அதனால இது பர்சானிஃபிகேஷன். அதே போல நோ லவ் பிட்ஸ் அஸ் டாரி, எங்களை வந்து அந்த அன்பு வந்து அன்பு, ஜாய், மகிழ்ச்சி, இதை வந்து மனிதர்கள் மாதிரி எங்களை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயமா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெர்சானிஃபிகேஷன். எக்கோயிங் ஃபாரஸ்ட் அண்ட் எக்கோயிங் ஸ்ட்ரீட், இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இது ரெப்பிட்டிஷன், ஆனாஃபோரா, அதெல்லாம் நம்ம கணக்குல வச்சுக்கிறோம். அடுத்தது இமேஜரி, லஸ்ட் ஆஃப் சிட்டிஸ், ஸ்வாட் ஆஃப் ஓல்டு பேட்டில்ஸ், கிரவுன் ஆஃப் ஓல்டு கிங்ஸ். அப்போ பழங்காலத்து போர்கள், பழங்கால நகரங்கள், அரசர்களுடைய கிரீடங்கள், இதெல்லாம் சொல்லும் போது நம்ம அதுக்கு கண்ணு முன்னாடி வரும். இதுதான் இமேஜரி. ஓகே, சி ஃபீவர்னு ஒரு போயம். இது எழுதினவர் ஜான் மாஸ்ஃபீல்ட். இது ஒரு கடலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருடைய விருப்பம் தான் இந்த போயம். ஐ மஸ்ட் கோ டவுன் தி சீஸ் அகைன், நான் கடலுக்கு திருப்பி போகணும், தனியா உள்ள கடலுக்கு போகணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? டால் ஷிப், உயரமான ஒரு கப்பல் வேணும், ஒரு ஸ்டார் வேணும். எதுக்கு?
ஸ்டியர் ஹெர்பை, அதாவது அந்த கப்பலை ஓட்டுறதுக்கு, ஸ்டியர்னா நம்ம ஸ்டியரிங் இருக்கு இல்லையா, திருப்புறது, இது வழி அந்த நட்சத்திரத்தை பாதையா வச்சுக்கிட்டு, நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வழியில போறதுக்கு, ஸ்டியரிங் பண்றதுக்கு எனக்கு ஒரு நட்சத்திரம் வேணும்னு கேட்கிறாரு. அதே போல வீல்ஸ் கிக் அந்த விங் சாங் அந்த ஒயிட் செயில் ஷேக்கிங். இவர் கேட்கறது என்னென்ன அப்படின்னு வரிசைப்படுத்துறாரு. எனக்கு ஒரு உயரமான கப்பல் வேணும், வழிகாட்ட ஒரு நட்சத்திரம் வேணும், அந்த ஸ்டேரிங் வீலோட அந்த கிக்கு வேணும், அந்த காற்றினுடைய பாடல் வேணும், அப்புறம் அந்த ஷேக் இருக்கு இல்லையா கடல்ல போகும்போது அது எனக்கு வேணும். அதே போல அந்த கடல்ல இருக்கக்கூடிய அந்த சாம்பல் நிற நுரைகள் வேணும். அதே போல அந்த விடியும் இல்லையா, அது வந்து எனக்கு வேணும். திருப்பி அதே தான், ஐ மஸ்ட் கோ டவுன் டு தி சீஸ் அகைன். எதுக்குன்னா அங்க போய் அந்த அலைகளினுடைய ஓசை அதை நான் பார்க்கணும், அதுக்காக அதைத்தான் நான் கேட்கிறேன். அதே போல அங்க பறக்கக்கூடிய அந்த கிளவுட்ஸ், அதே போல அவர் என்ன கேட்கிறாருன்னா எனக்கு ஒரு காற்றுள்ள நாள் வேணும். ஏன்னா அப்ப வந்து அந்த காற்றுல பயணிக்கக்கூடிய கப்பல்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். எனக்கு காற்றுள்ள ஒரு நாள் வேணும், ஒரு மேகங்கள், வெள்ளை மேகங்கள் வேணும். ஏன்னா வெள்ளை மேகங்கள் தான் மழை தராது, அதனால அதை கேட்கிறாரு. அடுத்தது ஃபிளங்க் ஸ்ப்ரே, அந்த நுரைகள். அடுத்தது ஸ்பாம், சீகல்ஸ் கிரையிங், கடல் பறவை இருக்கு இல்லையா, அது சத்தம், அது கேட்கிறாரு. அதே போல எனக்கு வந்து அந்த ஜிப்சியினுடைய வாழ்க்கை, அந்த நாடோடித்தனமான அந்த ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கல்ஸ் வே, கல்ஸ்னா அந்த சீகல் பறவையினுடைய வழி. அதே போல அந்த திமிங்கலத்தினுடைய வழி, எங்க வந்து அந்த காத்து வந்து ஒரு கத்திய போல வெட்டுதோ, காத்து வந்து கத்திய போல வெட்டும், அது அந்த இடத்துக்கு நான் போகணும், அதான் எனக்கு போகணும். ஐ மஸ்ட் கோ டவுன், அந்த இடத்துக்கு நான் போகணுங்கிறாரு, அந்த இடத்துக்கு நான் போகணும். அதே போல அவ்வளவுதான், ஒரு அமைதியான தூக்கம், ஒரு நல்ல கனவு, இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதை எழுதினவர் ஜான் மாசஃபீல்ட், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன். இந்த வரி திருப்பி திருப்பி வருது, ரெப்பிட்டிஷன், ஆனஃபோரா, ரெஃப்ரைன், எல்லாத்துலயும் ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது பெர்சானிபிகேஷன், சீஸ் ஃபேஸ், கடலினுடைய முகம். அதுக்கு கடலுக்கு வந்து முகம் வந்து மனிதனை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போல விண்ட் சாங், காற்றினுடைய பாடல். இது வந்து பாடல், காற்று வந்து பாடுமா, மனிதன் பாடுவான், காற்று பாடாது. ஸோ இது பெர்சானிபிகேஷன்ல வரும். கால் ஆஃப் த ரன்னிங் டைடு, அலைகளினுடைய அழைப்பு, அலைகள் கடல் அலை அழைப்பது அப்படிங்கிறது மனித பண்பு, அதை நம்ம பார்த்துக்கிறோம். அதே போல ஸ்டார் டு ஸ்டியர், இதுல 2 எஸ் ஓசை அடுத்தடுத்து வந்திருக்கு. அதே போல வேல்ஸ் வே வேர் த விண்ட், 4 ஓசைகள் ஒரே மாதிரியா இருக்கு, இது அலிட்ரேஷன். ஸ்வீட் ஸ்லீப், அலிட்ரேஷன். இப்போ அலிட்ரேஷன்ல கிளியரா இருப்பீங்கன்னு நம்புறேன். அலிட்ரேஷன் அடுத்தடுத்து ஒரே மாதிரியான மெய்யொலி வருவது. அடுத்தது வேர் த விண்ட் இஸ் லைக் எ வெட்டர் நைஃப், ஒரு கத்திய மாதிரி அந்த காற்று இருக்கு, குளிர்ந்த காற்று வந்து கத்திய மாதிரி வெட்டுது. அப்போ இது வந்து ஒரு சிமிலே. மாலுமியின் வாழ்க்கையை வந்து நாடோடி வாழ்க்கையோட ஒப்பிடுறாரு, வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். அதே போல கடல் பயணத்தை வந்து ஒரு நீண்ட பணி நேரமா உருவகப்படுத்துறாரு, லாங் ட்ரிக்ஸ் ஓவர். இதெல்லாம் வந்து மெட்டஃபோர், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது இமேஜரி. இப்ப நம்ம இதுல பார்த்தோம், உங்களுக்கு தெரியும், கடல் மூடுபடி, பறவைகளினுடைய சத்தம், காற்றினுடைய வேகம், இது எல்லாமே நம்ம வந்து அதை கற்பனை பண்ணி நம்ம ஒரு அந்த கடல்ல இருக்கிறத நம்ம உணர முடியும். ஸோ வீல்ஸ் கிக்கு, ஃபிளங் ஸ்ப்ரே, இது வந்து டச் டாக்டில் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நார்மலா இதை இமேஜரின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப விஷுவல் இமேஜரி, ஆடிட்டரி இமேஜரி, தொடு உணர்வு, டாக்டில், இதெல்லாம் நம்ம அவ்வளவு டீப்பா போக வேண்டியதில்லை. இமேஜரினா ஒரு வரியை படிக்கிறோம், அதுல ஏதோ ஒன்ன உணர்றோம். ஒண்ணு கண்கள் வழியா, காட்சி வழியா உணர்றோம், அல்லது செவிகள் வழியா அதை நினைவு கூறுறோம், அல்லது தொடு உணர்வு மூலயமா. இப்ப குளிர்ந்த காற்று மேல மோதுது அப்படிங்கும் போது ஒரு மெய்சில் இருக்கிற உணர்வுன்னா அதை நம்ம உணர முடியும், அதுதான் அந்த டாக்டைல் அப்படிங்கிறத நான். அதே போல வீஸ் அப்படிங்கிறது அனமாட்டோபியா, கிக்கு கிடையாது. கரேஜ்னு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, வீரம், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படிங்கிறவர் எழுதின போயம். இதுல கொஞ்சம் பெரிய போயம்ங்கிறதுனால இதுல உள்ள விஷயங்களை நம்ம கடைசியா பார்த்துருவோம். பார்த்தோம்னாலே உங்களுக்கு இந்த போயத்தோட அர்த்தமும் புரியும். ஏன்னா நேரம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நமக்கு டைம் முடிய போகுது.
நம்ம அர்த்தத்தை வந்து அந்த போயத்தை பார்க்கும்போது அதுல உள்ள விஷயங்களை பார்க்கும்போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். மெட்டாஃபோர், உருவகம். தைரியம் தான் மனிதனுடைய உயிர் மூச்சு, பிரெத் ஆஃப் லைஃப். அப்போ நல்லா பாருங்க, பிரெத் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது ஒரு மெட்டாஃபோர். ஸ்கைஸ் ஆர் ப்ளூ, இது வந்து வாழ்க்கையினுடைய அந்த அந்த வரியை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எ மேன் வென் ஹிஸ் ஸ்கைஸ் ஆர் ப்ளூ. அப்போ ஒரு மனிதன், இது அவனுடைய ஒரு பகுதி. எப்போ அவனுடைய வானம் வந்து நீளமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம் நீளமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நம்ம வந்து இது அங்க உள்ள உருவகத்துலதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது நீலவானம்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியான காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு உருவகம். இதை நம்ம புரிஞ்சிருக்கணும், அப்பதான் இது நமக்கு புரியும். அதே போல அலிட்ரேஷன், டேரிங் பீட், சடன் ஸ்ப்ரிங், இதெல்லாம் இது ரெண்டும் அலிட்ரேஷன். இந்த ஸ்ட்ரெங்க் டு வெயிட் கிடையாது, இதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் ஏன் போட்டிருக்கீங்கன்னு கேட்காதீங்க, அது ஒரு சின்ன மிஸ்டேக்ல வந்துருச்சு. நான் இதை சரி பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. அடுத்தது ஆனஃபோரா. இதுல இட் ஈஸ்ங்கிறது 2-3 வரிகள்ல வந்திருந்தது, கவனிச்சோம். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் 2-3 இடத்துல வந்திருந்தது அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறோம். இது என்னது? ஆனஃபோரா, வார்த்தை மீண்டும் மீண்டும் வருவது, கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது ஆன்டிதீசிஸ், விக்டரி அண்ட் டிஃபீட். அடுத்தது ஸ்மைல்ஸ் அண்ட் டியர்ஸ், விக்டரி அண்ட் டிஃபீட், வெற்றி தோல்வி. ஸ்மைல்ஸ் அண்ட் டியர்ஸ், சிரிப்பு, புன்னகை, கண்ணீர். இது ரெண்டுமே டெட் எண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம வந்து அடுத்த வரிகள்லயே ஒன்னா நம்ம சொல்றோம் அப்படின்னா இது ஆன்டிதீசிஸ், முரண். உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் தெரியும். அடுத்தது இமேஜரி, ஃபிளிக்கர்ட் ஹோப், ஸ்லிப்பிங் ரோப், டேஸ்லிங் லைட். அப்போ டேஸ்லிங் லைட் மின்னும் ஒளி, ஸ்லிப்பிங் ரோப் நழுவும் கயிறு. அதே போல தைரியம் வந்து ஃபிளிக்கர்ட், ஒரு செகண்ட்ல வந்துட்டு போறது அல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம அதை காட்சிப்படுத்த முடியும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கோம். அடுத்ததாக பெர்சானிபிகேஷன். இந்த பெர்சானிபிகேஷன் அப்படிங்கிறது என்ன? விஜய் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கப்பா. பெர்சானிபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உயிரா மனிதனா நினைச்சு ஒரு இது பண்றது. கரேஜ் வாஸ் நெவர் டிசைன் ஃபார் ஷோ. கரேஜ் இஸ், இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றோம்? தைரியத்துக்கு ஒரு உயிருள்ள பண்பா காட்டு, அத ஷோ அப்படிங்கிற ஒரு பிறருக்கு காட்டுவதற்காக அது உருவாக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். கரேஜ் வாஸ் நெவர் டிசைன்ட் ஃபார் ஷோ, அடுத்தவங்களுக்கு காட்டப்படுறதுக்காக அது உருவாக்கப்படல. அப்போ கரேஜுக்கு ஒரு தன்மையை நம்ம கொடுக்குறோம், ஒரு விஷயத்தை நம்ம அதுக்கு செலுத்துறோம். இது பர்சனிபிகேஷன்ல வரும். அடுத்தது ஸ்பெஷல் ஹீரோன்னு ஒரு போயம். When I was a baby, you would hold in me your arms. இந்த போயத்தை மட்டும் கொஞ்சம் டீப்பா பார்த்துரும், ஏன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் இதுல இருந்து வரும். நான் ஒரு சிறு குழந்தையாக இருந்த போது உங்களுடைய கைகளில் நான் இருந்தேன். நான் உங்க கைகளில் இருக்கும்போது நான் அன்பையும் அந்த இரக்கத்தையும் பாதுகாப்பான உணர்வையும் நான் உணர்ந்தேன். நான் உங்க கண்ணுக்குள்ள ஊடுருவி பார்ப்பேன், அதுல நிறைய அன்பு தெரியும். நான் வந்து ரொம்ப லக்கி, ஏன்னா நீங்க வந்து எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பா. இதுல வந்து ஒரு சிறப்பு இருக்கு, அப்பாவோட அன்புல ஒரு சிறப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து எங்கேயோ மேலே இருந்து எனக்கு அனுப்புன மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல சொர்க்கத்துல இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட அப்பா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். நம்ம அன்பு வந்து எப்போதுமே முடியாது, எவர் லாஸ்ட் அப்படின்னா எப்போதுமே முடியாது, நிரந்தரமானது. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க என்னோட ஸ்பெஷல் ஹீரோ, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் விரும்புறேன். இதை வந்து கிறிஸ்டினா எம் கெர்ஷன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த போயத்தை ஒரு முறை நம்ம நினைவுல வச்சுப்போம், இந்த வரிகளை ஞாபகம் வச்சுப்போம். இந்த ஒரு பெண் குழந்தை அவங்க அப்பா கையில இருக்கும்போது சொல்ற விஷயங்கள், ஒரு பாதுகாப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்தது, அவங்க பாதுகாப்பாக இருந்தது. அந்த பொண்ணு அவங்க அப்பா கண்ணில் வந்து அந்த அன்பை கவனிச்சது. இந்த பொண்ணு தான் எவ்வளவு லக்கி, ஏன்னா அந்த அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்காகவே உருவான அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த அப்பாவுடைய அன்பு எப்பயுமே ஒரு சிறப்பானது, அது வந்து எங்கேயும் மேல சொர்க்கத்திலிருந்து கிடைச்சது மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவங்களுடைய அன்பு வந்து எப்போதுமே நிரந்தரமானது, ஒரு முடிவுக்கு வராது, எப்போதுமே நிரந்தரமானது. இந்த பொண்ணு இவங்க என்ன அவங்க அப்பாட்ட சொல்ல விரும்புறாங்கன்னா, நீங்க என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகே, ரைமிங் ஸ்கீம் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம், அதை விட்டுருங்க. ஏபிசிபி ஒன்னே ஒன்னுல பார்த்துருக்கோம், ஏன்னா ஏபிசிபிங்கிறது ரேர் பேட்டர்ன்.
பேபி, ஆர்ம்ஸ், நெஸ், ஹார்ம். ABCB. இது ஏ. பேபிங்கிறது ஏ, முத வரியினுடைய கடைசி வார்த்தை. அடுத்தது இரண்டாவது வரியினுடைய கடைசி வார்த்தையை பார்க்கிறோம், ஆர்ம்ஸ். இது முதல் வார்த்தை ஏக்கு சம்மந்தமே இல்லை, அதனால இதை பின்னு நோட் பண்ணிக்கிறோம். இப்ப ஏ பி. மூணாவது வார்த்தையை பார்க்கிறோம், டெண்டர்னஸ். இந்த ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்ல, பேபிக்கும் சம்மந்தம் இல்ல, ஆர்ம்ஸுக்கும் சம்மந்தம் இல்ல. டெண்டர்னஸ் புதுசா இருக்கு. அப்போ இது ஏ, பேபி ஏ, ஆர்ம்ஸ் பி, டெண்டர்னஸ் சி. கடைசி வார்த்தையை பார்க்கிறோம், ஹார்ம்னு வந்திருக்கு. இந்த ஆமோட இது ஒத்து போகுது. அப்போ இது ஏபிசிபி. இப்ப இதுல பாருங்க, ஐஸ் ஏ, சி பி, சாரி ஐஸ் ஏ, சி வார்த்தை கொடுத்துருக்காங்க. சிங்கிறது பி, லக்கி சம்பந்தமே இல்லை ரெண்டு வார்த்தைக்கும், அதனால இது சி. மூணாவது வார்த்தை மீன்னு வந்திருக்கு. அப்போ அது இந்த சியோட ஒத்து போகுது. ஐஸ் ஏ, பி, சி பி, லக்கி சி, மீ, திருப்பி பி வருது. அப்போ ஏபி சிபி அப்படின்னு வரும் ரைமிங் ஸ்கீம். இதுதான் நம்ம நினைவுல வச்சுக்கணும். முதல் முறையா இந்த ஏபிசிபி ரைமிங் ஸ்கீம் நம்ம பார்க்கிறோம். ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஹோல்ட் மீ இன் யுவர் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறது நீங்க என்ன கைகள்ல வச்சிருக்கிறது. லுக் அப் இன்டு யுவர் ஐஸ், இதெல்லாம் இமேஜரி. அடுத்து மெட்டஃபோர், யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ, நீங்கள் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்றோம். அப்போ மாவீரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நீங்க மாவீரனை போன்றவர்னு சொன்னா சிமிலே, நீங்க ஒரு மாவீரன் சொன்னா அது என்னது, மெட்டஃபோர். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சம்திங் ஸ்பெஷல், இது வந்து ஒரே ஓசையில இருக்கு, கவனத்துல வச்சுக்கிறோம். ஹைப்பர் போல், அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். இப்போ இதுல எப்படி சார் ஹைப்பர் போல் வரும்னா, மனிதனுடைய வாழ்க்கை எப்படினாலும் ஒரு முடிவுக்கு வரும். ஆனா இந்த போயட் என்ன சொல்றாங்க, நிரந்தரமானது, நம்ம அன்பு நிரந்தரமானதுன்னு சொல்றாங்க. சோ இது ஹைப்பர் போல். அடுத்து மை ஹாபி ரீடிங், என்னுடைய ஹாபி வந்து ரீடிங். இது எனக்கு வந்து சிந்தனைகளை பிரீட் பண்றதுக்கு, அதாவது அதிகமா உற்பத்தி செய்யறதுக்கு உதவுது. இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ், நிறைய இடங்களுக்கு என்னை எடுத்துட்டு போகுது. படிக்கிறது வந்து நிறைய இடங்களுக்கு என்னை எடுத்துட்டு போகுது, இங்கும் அங்கும், பக்கத்துலயும் தூரமாகும். நியர் அண்ட் ஃபார்னா தூரம். அதே போல என்னுடைய ரேஷனல் டோர்ஸ், என்னுடைய சிந்தனையை வந்து ரொம்ப அகலமா, டோர்ஸ் அஜார்னா அகலமாக திறந்து வைக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எனக்கு வந்து சிரிக்க அழுக கத்துக் கொடுக்குது. அதே போல வித்தவுட் விங்ஸ் இட் லெட் மீ ஃப்ளை, சிறகே இல்லாம என்ன பறக்க வைக்குது. எது, படிக்கிற பழக்கம். ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட். நான் என்ன விரும்புறேன்னா, இந்த குழந்தைகள் எல்லாருமே நல்ல வாசிப்பு பழக்கம் இருந்தா இந்த சொசைட்டி ஒரு நல்ல சொசைட்டியா இருக்கும், நம்ம எல்லாருமே வெற்றி பெறலாம். இதை வந்து எழுதினவர் அருணாச்சலம் சந்திரசேகரன் அப்படின்றவர். ரைமிங் ஸ்கீம் நம்ம பார்த்துட்டோம். மெட்டஃபோர், தாட் பிரீடிங். பிரீடிங்னா என்னது, அதை ஒரு பிரீட் பண்றதுன்னு சொல்றாங்கல்ல, பெருக்கிறது அப்படிங்கிற மாதிரி, அதிக எண்ணிக்கையில உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி. அதே போல ரேஷனல் டோர்ஸ் அஜார், அறிவை வந்து ஒரு கதவை, திறந்த கதவாக உருவகப்படுத்துறாங்க. ரேஷனல் டோர்ஸ், இந்த இடத்துல அறிவுன்னு கொடுத்திருந்தாலே ஓகே தான், ஆனா ரேஷனல் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேஷனல் டோர்ஸ்னா என்ன, பகுத்தறிவு கதவுகள் அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அது அகலமா இருக்குது அப்படின்னா அந்த கதவாக நம்ம அறிவை வந்து ஒரு கதவா நம்ம உருவகப்படுத்துறாங்க அப்படிங்கிறது. அதே போல டேக்ஸ் மீ டு பிளேசஸ் நியர் அண்ட் ஃபேர், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து என்ன தூரமாகவும் பக்கமாகவும் பல இடங்களுக்கு என்ன எடுத்து செல்லுது. அப்ப அதை நம்ம உணர முடியும். காக்கல் அண்ட் கிரை, என்னால சிரிக்கவோ கத்தவோ அழகவோ முடியுது அப்படிங்கிறது இமேஜரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்து பெர்சானிஃபிகேஷன், இட் டீச்சர்ஸ் மீ. ரீடிங் அப்படிங்கிறது மனிதனாக அந்த இதை பண்ணியிருக்காங்க. வாசிப்புங்கிறது ஒரு பழக்கம், ஆனா அதுக்கு மனிதத்தன்மையை கொடுத்து அது எனக்கு கற்றுக் கொடுக்குது, டீச் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பண்பை கொடுத்துருக்காங்க. அதனால இது பெர்சானிஃபிகேஷன், நினைவுல வச்சுப்போம். வித்தவுட் விங்ஸ் இட் லெட் மீ ஃப்ளை, சிறகுகளே இல்லாம என்ன அது பறக்க வைக்குது. வாசிப்பு பழக்கம் சிறகுகளே இல்லாம என்ன பறக்க வைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ஹைப்பர் போல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த விஷயத்துல இந்த அலிட்ரேஷன் மட்டும்
இந்த பிடிஎஃப்ல யாரும் கவனிக்க வேண்டாம், அலிட்ரேஷனை மட்டும் யாரும் கவனிக்காது. ஓகே, இந்த போயத்தோட நம்ம நிப்பாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், வாழ்க்கையை வந்து ஒர்த்தா மாத்துறது, அவ்வளவுதான் இந்த போயத்தோட அர்த்தம். ஒவ்வொரு சோல் உயிரும் வந்து நமக்கு அதுதான், ஆன்மாவும் நமக்கு அதுதான் சொல்லுது. அந்த ஒவ்வொரு ஆன்மாவோட நம்ம வந்து ஒரு சின்ன தொடர்போட இருக்கணும். அங்க இருந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஆன்மாக்கிட்டையும் நம்ம ஒரு சின்ன தொடர்புல இருந்தோம்னா அங்க இருந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். என்ன விஷயங்கள் கிடைக்கும்? சம் லிட்டில் கிரேஸ், ஒரு சின்ன ஒரு இரக்கம், ஒரு ஒன் கைண்ட்லி தாட், ஒரு இரக்கமான ஒரு சிந்தனை, ஒரு நல்ல சிந்தனை, ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபுல்ட், இதுவரை நாம உணராத ஒரு ஊக்கம். அதே போல ஒன் பிட் ஆஃப் கரேஜ், ஒரு தைரியம், ஒரு சிறு துளியாவது ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கும். எல்லா உயிர்கள்ட்டையும் நாம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கைய ஒருத்துவையிலாக்கும். இப்பதான் நம்ம இந்த வரியை புரிஞ்சுக்க முடியும். நம்ம வாழ்க்கைய அது ஒருத்துவையிலாக்கணும் அப்படின்னா, ஒர்த்தா மாத்தணும்னா எல்லா உயிர்கள்ட்டையும் நாம ஒரு ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட்ல இருக்கணும். ஒவ்வொரு உயிரும் அதை உங்களுக்கு உங்களை தொடும், ஒவ்வொரு ஆன்மாவும் அப்படிங்கிறது. அதே போல ஃபார் த டார்கனிங் ஸ்கை, ஒரு இருண்ட வானத்துக்கு ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த், ஒரு நம்பிக்கையின் கீற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டு பிரேவ் த திக்கனிங் ஹில்ஸ் ஆஃப் லைஃப், நம்ம வந்து வாழ்க்கையினுடைய துயரங்களை எதிர்கொள்வதற்கு அந்த நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு பிரைட்டர் ஸ்கை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ளூ ஸ்கை அப்படின்னா அமைதியா ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல வெளிச்சமான வானம் அப்படின்னா ஒரு நல்லபடியா நம்ம இருக்கிறதுக்கு இந்த பல ஆன்மாக்களோடு அன்போட தொடர்புல இருக்கிறது முக்கியம். டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் அண்ட் ஹேவன் எ ஷுவர் ஹெரிட்டேஜ். அப்போ இந்த வாழ்க்கையை நாம ஒத்தாக்கணும்னா என்ன பண்ணணும்? திருப்பி வரைக்கும் போகணும், எல்லாரோடையும் ஒரு சின்ன தொடர்புல இருக்கணும், அங்கிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். இதைத்தான் ஒவ்வொரு உயிரும் நம்மகிட்ட சொல்லுது. ஆக்சுவலா இதை எழுதினவர் ஜார்ஜ் இலியட், ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அதனால இதை நம்ம கொஞ்சம் ஆர்டர் மாத்தி போகும்போது தான் நமக்கு அது புரியும். மெட்டஃபோர், டார்கனிங் ஸ்கை, இருண்ட வானம், திக்கனிங் ஹில்ஸ், சோகங்கள். அதே போல பிரைட்டர் ஸ்கை, பிரகாசமான வானம். கஷ்டங்களை வந்து இருண்ட வானம்னு சொல்றாரு, நம்பிக்கையே பிரகாசமான வானம்னு சொல்றாரு. இதை நம்ம உருவகம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், மெட்டஃபோர். அதே போல ஒன் கிளீம் ஆஃப் ஃபெய்த், இது இமேஜரி. ஒவ்வொரு ஒளிக்கீற்று அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? அது நமக்கு ஒரு காட்சியா நம்ம மனசுல வருது, அதனால அது இமேஜரி. சம் ஸ்லைட்டஸ்ட், இது வந்து அலிட்ரேஷனை மட்டும் இதுல படிக்காதீங்க, இதுல கொஞ்சம் குழப்பமானதா தான் இருக்கு. ஏன்னா அந்த வரியில முழுமையா உள்ளது. ஆக்சுவலா இதுல கொடுத்தது சரிதான். என்னன்னா அந்த வரி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது தப்பா இருக்குமோன்னு நினைப்பீங்க. மோனே நயம், அந்த முதலெழுத்து ஓசை சரியாக வருவது, அதை கவனத்துல வச்சுக்கோ. அடுத்து சிம்பாலிசம், சொர்க்கம் அப்படிங்கறத வந்து நம்ம வாழும் போதே பிறருக்கு செய்யக்கூடிய நன்மைகால நமக்கு கிடைக்குது அப்படின்னு அதை சிம்பலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, திங்க் ஆஃப் பியூட்டி, அதை நாளைக்கு அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம்.